கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 1 யோவான் 4 அதிகாரம் 18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பயத்தை மேற்கொள்ளும் தேவனுடைய வல்லமை அன்பாகும். ஆகவே பயப்படும் நேரத்தில் தெய்வீக அன்பை உங்கள் முன் கொண்டு வாருங்கள். தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று. அது மாத்திரமல்ல, பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை ஒருவர் ஒரு ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தில் சிறுவர் சிறுமியிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் ஒரு தனி அறையிலே இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று சாத்தான் வந்து கதவை தட்டுகிறான். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். சில சிறுமியர் நாங்கள் பயந்து கட்டிலின் கீழாய் ஒளிந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். சிலர் கதவை திறக்கவே மாட்டோம் என்று சொன்னார்கள். சிலர் அப்பாலே போ சாத்தானே என்று அவனை விரட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது ஒரு சிறுமி கணீர் என்று சாத்தான் கதவை தட்டினால், ஏசப்பாவை கதவை திறக்க சொல்வேன், சாத்தான் ஓடியே போய்விடுவான் என்றார். எத்தனை ஒரு அருமையான பதில் பாருங்கள். இயேசுவை நேசிக்கிறவர்கள் தேவ அன்பினால் நிரம்பி இருப்பதால் பயம் அவர்களை மேற்கொள்வதில்லை. ஆகவே தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதென்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் நம்மோடு இருக்கும் போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னத்திலே கர்த்தர் கூடவே நிற்கிறார் என்ற பெரிய தைரியமும் உற்சாகமும் உள்ளத்தை நிரப்பும். கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும் போது 1000-10,000 தேவதூதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை உணர முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும் போது முழு பரலோகமும் நமக்கு முன் நிற்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு சாதாரண காவலர் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அத்தனை காவலர் படையையும் தன் பின்னே நிற்பது போல் அவன் உணர்வான். அவனிடம் பயம் இருக்காது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறாரே, முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறாரே. ஆமெனுக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் எப்பொழுதும் உணரும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்